ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஜோ. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டான கொங்கு நாட்டு மண் சட்டி மட்டன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நல்லா ரசித்து சமைச்சு நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க. நன்றி. மட்டன் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்குன்னு. மசாலாலாம் பாருங்கள் எவ்வளோ ஒட்டி வந்திருக்குன்னு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி மட்டன் வந்துட்டு நல்லா ஊற வச்சு செய்யும்போது பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ மட்டனை வந்துட்டு நம்ம மேரினேட் பண்ணிடலாம். இப்போ 1/4 கப் தயிர் ஊற்றிட்டு, புளிக்காத தயிராக ஊற்றிக்குங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டுருங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஊற போட்டுக்கலாம். இப்படி ஊற போட்டு செய்யும் போது மட்டன் நல்லா ஓப்பன் பாத்திரத்துலேயே நம்ம செய்யும் போது கூட ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துடும். நல்லா ஜூஸியாக இருக்கும். இது வயசானவங்களுக்கு கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக நல்லா மென்று சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். குழந்தைங்க கூட கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஜூஸியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ தேவையான நம்ம மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 5 காஷ்மீர் மிளகாய் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கலருக்காக தான். 2 டீஸ்பூன் பொட்டுக்கல்ல, 5 கிராம்பு, ஜாதி பத்திரி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு சிறிய துண்டு, ஒரு ஸ்டார் பூ, சிறிய துண்டு பட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம செய்ய உங்களுக்கு ஒவ்வொரு பொருளாக காட்டுறேன் நான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். சட்டியை எடுத்து வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இது கொங்கு நாட்டு மண் சட்டி மட்டன் குழம்புங்கிறதுனால நம்ம இன்றைக்கி மண் சட்டியில் தான் குழம்பு எல்லாமே வைக்க போகிறோம். இப்போ 5 டீஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்தாச்சு. இது நல்லா அப்படி கிண்டி கொடுத்துக்கலாம். இந்த மசாலா அப்படி அரைச்சி செய்யும் போது நல்லா வாசனையும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க குழம்பு. இப்போ காஷ்மீர் மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 5 சேர்த்துக்கலாம். இது ஒரு கலருக்காக மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பொட்டுக்கல்லுன்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் உடச்சக்கல்லுன்னு கூட சொல்லுவாங்க, இல்லாட்டி சட்னி கடல்னு கூட சொல்லுவாங்க. இது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸ்டார் பூ 1, ஏலக்காய் 1, சிறிய துண்டு பட்டை, ஒரு 5 கிராம்பு, கல்பாசி கண்டிப்பாக சேர்த்திங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருங்க. அடுப்பானில் மீடியமாக நல்லா வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா டக்குன்னு கருகி போயிடும், பக்குவமாக வறுபட்டு வராமல் போயிடும். அதனால் மீடியமாக நல்லா வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 மூடியிலையும் ஒரு பாதி தேங்காய் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேங்காய் சேர்க்க அதிகம் பிடிக்கும்னா ஒரு 1/4 மூடி தேங்காய் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணாமல் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். போல் நல்லா வதக்கி அரைக்க தான் போகிறோம். அதனால் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். ஒரு 15 பல்லு பூண்டு, சிறிய பல்லு தான் இது. ஒரு 15 பல்லு சேர்த்துருக்கேன். ஒரு 4 துண்டு இஞ்சி, சிறிய துண்டு ஒரு 4 துண்டு இஞ்சி சேர்த்துருக்கோம். இது நல்ல எண்ணெயிலே வதங்கி வரட்டும். ரொம்ப ட்ரையாக இருக்குது. அதனால் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் திரும்பவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. அப்பப்போ கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இப்போ 3 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தாங்க தக்காளி சேர்க்கணும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கணும். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அப்படி கிண்டி கொடுத்துக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா வதக்கிட்டு அம்மி அப்படி இல்லாட்டி ஆட்டுக்கல்றதால் ஆட்டி செய்யும் போது அதன் மனமும் சுவையும் கூடுதலாக இருக்குங்க. அந்த மாதிரி இருந்தால் மிஸ் பண்ணாமல் அதில் ஆட்டி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா அப்படி கிண்டி கொடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மட்டன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம், மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டு இதில் சேர்த்துக்குங்க. பத்தல்னா குழம்புலாம் கூட்டி வச்சதுக்கப்புறமா கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி கொடுத்தாச்சு. தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் நான் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன்.
இது கரெக்டான அளவாக இருந்துச்சு காரம். ரொம்ப காரம் உரைக்க சாப்பிட்றவங்களா இருந்தால் மட்டும் இன்னும் 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குங்க. இது வெறும் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு இந்த எண்ணெயில நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலா நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லாட்டி அம்மிக்கல்லோ ஆட்டுக்கல்லோ ஆட்டி எடுத்துக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மண் சட்டியில் எண்ணெய் 1 குழிக்கரண்டில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா சூடேறி வரட்டும். சோம்பு 1 டீஸ்பூன், ஒரு சிறிய துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, 1 பிரியாணி இலை, சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஊற வச்சுருந்த மட்டன் சேர்த்துடலாம். இப்போ 2 மணி நேரம் நல்லா மட்டன் ஊறி வந்திருக்குங்க. அதையும் சேர்த்துடலாம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஊற போட்டிருக்கணும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். இந்த கறியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வரணும். தண்ணியில் அந்த மட்டன் உள்ள தண்ணியெலாம் வெளியே வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி கொடுத்துட்டே தான் இருக்கணும். மட்டன் பாருங்கள் இப்போ எவ்வளோ சதப்பிடிப்போடு இருக்குன்னு. இது நம்ம நல்லா கிண்ட 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 பார்த்திங்கன்னா வேக வேக வெறும் எலும்பு மட்டும் தான் தெரியும். சதையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி போயிருக்கும். எலும்புலாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்பப்போக்கி மூடி வச்சு திறந்து நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணுங்க மூடி வச்சு. அடுப்பில் நான் மீடியமாக நல்லா தான் வச்சு சமைக்கிறேன் நான். பாருங்கள் கரண்டி வச்சு அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கலாம். பாருங்கள் மட்டன் உள்ள தண்ணியில் வெளியே தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள் சதை தனியாகவும் எலும்பு தனியாகவும் பிரிஞ்சு வந்திருக்கு. மட்டன் இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருந்தால் மட்டும்தான் அப்படி தனித்தனியாக சீக்கிரமாக வரும். திறந்து மூடி அப்பப்போக்கு திறந்து மூடி நம்ம கிண்டி கொடுத்துட்டே தான் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கறி நல்லா சுண்டி வரணும். பாருங்கள் எலும்பு தனியாகவும் சதை தனியாகவும் இருக்குது. இதுலேயும் ஒரு 1/2 வேக்காடு நல்ல கறி வெந்து வந்திருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டே. இப்போ கறி நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம மறைச்சிட்டு வந்த மசாலா ஊற்றிடலாம். நல்லா மை போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மசாலாவை ஊற்றிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நான் மசாலா எடுத்து வச்சுட்டேன். இந்த கறிக்கு மசாலா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தோணுச்சு. ஆனால் எடுத்து வச்சுருக்கேன். மசாலா பத்தெல்லாம் திரும்பவும் சேர்த்துக்கலாம். குழம்புலாம் கூட்டி வச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தெல்லாம் மட்டும் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி அப்படியே விட்டுறலாம். இப்போ இந்த கறியில் வேகணும்னு ஒரு 1/2 வேக்காடு கறி வேகணும். அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றிடலாம். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்குங்க. நம்ம இன்றைக்கி ஓப்பன் பாத்திரத்தில் தான் நம்ம சமைக்க போகிறதுனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தேவைப்படும். இதே குக்கரில் நீங்கள் கறி வேக போகிறதா இருந்தால் தண்ணி இந்த அளவு கூட தேவைப்படாது. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த டைம்லேயே நீங்கள் உப்பு காரம் புளிப்பு டேஸ்ட்லாம் போதுமான்னு பார்த்துக்குங்க. ஏதாவது பத்தல்னா மட்டும் சேர்த்துக்குங்க. உப்பு காரம் புளிப்பு தான் பத்தல்னா சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி இருந்தால் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். அப்பப்போக்கி திறந்து மூடி மட்டும் கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இல்லாட்டி குழம்பு வந்துட்டு அடியில் அடி பிடிச்சிரும். பாருங்கள் 2 டீஸ்பூன் மசாலா மட்டும் எடுத்து வச்சிட்டேன். எனக்கு தேவைப்படலை. இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கறி நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா மணமாக இருக்குது. நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குங்க கறி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதை சாதத்து கூட சாப்பிட்லாம். இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்தையும் கூட சொல்லலாம். சும்மா அட்டகாசமாக இருக்கும். எவ்வளோ வாசனையாக இருக்குது தெரியுமா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லியெல்லாம் அப்படியே தூவி விட்டுடலாம். பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கொங்கு நாட்டு மண் சட்டி மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்டியில் சோறு போட்டு நல்லா புரட்டி உருண்டை பிடிச்சி சாப்பிட யாராருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அமிர்தமாக இருக்கும். இந்த மண் சட்டி பாருங்கள் எவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இன்னும் குழம்பு கொதிச்சிட்டே இருக்குது. இப்போ நம்ம நல்லா ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ கருவேப்பிலாம் தூவியாச்சு. இப்போ பாருங்கள் நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு காட்டுறேன். பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு இந்த ஹீட்டில் எல்லாம் சுண்டி வந்திருக்குன்னு. அவ்வளோ சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை, see you.